வணக்கம் சார். வணக்கம். என்டிஏ அலைன்ஸ்ல விஜய் அவர்கள் வரப்போறாரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு நேத்து இஃப்தார் மீட்டிங்ல. நாங்க என்றைக்குமே மத உணர்வோடு இருக்கக்கூடியவர்களோட நாங்க பயணிக்க மாட்டோம். நாங்க மத சார்பற்றவர்கள் அப்படின்றதையும் அவர் அந்த இடத்துல பதிவு பண்றாரு. ஒரு ரீஅஷூரன்ஸ அவரோட அந்த இஸ்லாமிய மக்கள் கொடுக்கணுன்ற அடிப்படையில தான் அந்த இடத்துல வச்சு அதை பதிவு பண்றாரு. ஸோ என்டிஏ அலைன்ஸ்க்கு வரப்போறாங்க அப்படின்ற அந்த ஒரு கூட்டணி ஸ்பெகுலேஷனுக்கு காரணம் என்ன? இப்போ அவருடைய பதிலுக்கு உங்களுடைய பதில். இதுல முதல்ல அவங்க தலைமை இதை தெளிவுபடுத்தணும். இவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க யாரு கூடயுமே கூட்டணி இல்ல. நான் யார்ட்டயும் பேசலங்கிறாரு. இவர் ஆதவர்ஜுனா நீங்க பேசுறத பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, எங்ககிட்ட 50-50 பேசுனாங்க. இதுல எது உண்மை அப்படின்னா? நீங்க கொள்கை பரப்பு செயலாளரா இருக்கு. நீங்க ஒண்ணு சொல்றது, நம்ம வெளியில இருந்து நம்ம ஒரு அசம்ப்ஷன்ல பேசல. இவர் தான் சொல்றாரு 50-50 வரைக்கும் பேசுனாங்க, 90 தொகுதி பேசுனாங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் பேசுனாங்க, 2.5 வருஷம் நீங்க இருந்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்றது யாருன்னா ஆதவர்ஜுனா. நீங்க இதை கற்பனையில பேசல. நீங்க பேசுனாங்கிறத நீங்க உறுதியா சொல்றீங்க. இந்த சைடு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க யாருக்கிட்டையும் கூட்டணிக்கலாம் நாங்க போற மாதிரி கிடையாது, நாங்க யாருக்கிட்டையும் பேசலன்னு நீங்க சொல்றீங்க. இதுலயே ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷன். நீங்க பேசுனீங்களா பேசலையா? பவன் கல்யாணம் அவர் தெளிவாக சொல்றாரு. நான் அவர்கிட்ட விஜய்கிட்ட பேசி பல வருடங்கள் ஆகுது, நான் பேசவில்லைன்னு அவங்க தெளிவுபடுத்துறாங்க. ஆனால் இந்த சைடு ஆதவர்ஜுனா ஒன்று சொல்றாரு, நீங்க ஒன்று சொல்றீங்க. முதல்ல நீங்க ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும். நீங்க பேசுனீங்களா இல்லையா? கூட்டணிக்கு வரீங்களா வரலையா? கூட்டணிக்கு வர்றதும் தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு இருக்கிறீங்க. நீங்க வந்தீங்கன்னா நான் ஆட்சியில் அதிகாரம் தரேன். ஆனால் யாருமே இது வரைக்கும் நீங்க போன மாதிரி தெரியல. பட் நீங்களாவே கிரியேட் பண்றீங்களா, இல்லை வெளியில இருந்து திமுக உங்களுக்காக இது மாதிரி ஒரு பொருளை கிளப்புறாங்களாங்கிறது தெரியல. ஏன்னா இதுக்கு எப்படி இருக்கா சொல்லணும், நீங்க ஆதவர்ஜுனா 10 வருஷம் திமுக இருந்தவர். அங்கிருந்து தான் திருமாவளவன் கட்சிக்கு போறாரு. அங்கிருந்து தான் இங்க வராரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது 2021 கமலஹாசன் பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சு நீங்கள் அவர் டார்ச் லைட் உடச்செல்லாம் ஊருக்கே தெரியும் எவ்வளோ தீவிரமாக பேசினாருன்னு. இப்போ அன்னைக்கு கமலஹாசன் திமுக எதிர்ப்போடுகளை பிரிச்ச மாதிரி தான் தெரியுது. இப்போ அதற்காக இப்போ அதே அதே சுச்சுவேஷன் தான் மக்கள் நீதி மையம் நினைக்கிறேன். அந்த கட்சி யார் கூடயுமே கூட்டணி போகலாம். அப்போ என்னாச்சு? அப்போ ஆட்டோமேட்டிக்காக 5 வருஷம் கழிச்சு அவரே கொண்டு ஒரு பார்ட்டியை டார்ச் லைட்டை உடச்சு கொண்டு சேர்த்துட்டாரு. இப்போ இதை பார்க்கும்போது இந்த சுச்சுவேஷன் இவங்க தனியாக நிற்கிறத பார்த்தா ஒரு ஓட்டு தான் பிரியும். ஆனா ஆதவர்ஜுனா சொல்றது அந்த 90 தொகுதிகள் கேட்டோம், 90 சீட் கேட்டோம், அதே மாதிரி 2.5 ஆண்டு முதலமைச்சர், இதெல்லாம் இப்பதான் கேட்டாங்க அப்படின்ற ஒரு பீரியட் டைம் அவர் கிளாரிஃபை பண்ணல. பேசுனீங்களா இல்லையா தான் நான் கேட்கறேன். அந்த பேசுனது இந்த தேர்தலுக்கு இல்ல, அது நாங்க முன்னாடியே 2024 நாங்க பேசியிருந்தது அப்படின்ற மாதிரியும் சில கருத்துக்கள் நீங்க கூட்டணி பத்தி பேசவே இல்லை. நீங்க ஒருத்தர் அப்ரோச் பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க. இவரு நான் யாரையும் அப்ரோச் பண்ணலன்னு சொல்றாங்க. பிஜேபி தரப்பா இருக்கட்டும், பவன் கல்யாணா இருக்கட்டும், அவர் என்ன சொல்ல, நாங்க அதை பேசவே இல்லைன்றாரு. ஆனா நீங்க பேசுனீங்கன்னு சொல்லி இன்னைக்கோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பேசணும்னு சொல்றீங்க. ஸோ இதுல எது உண்மைங்கிறத நான் கேட்கறேன். நீங்க உங்க தலைமையோட ஒப்புதல் இல்லாம நீங்க பேசியிருக்க முடியாது. ஆதவர்ஜுனாவை தனிப்பட்ட முறையில் எல்லாம் போய் பேச முடியாது. நீங்க யாரோ அந்த கட்சி தலைமை, ஏன்னா இவரே ஒரு முக்கியமான போஸ்டிங்ல இருக்கிறாரு. விஜய் அவர்கள் சொல்லாமலோ அவருக்கு தெரியாமலோ இவர் போய் பேச முடியாது. 2.5 வருஷம் நாங்க இருக்கிறோம், 2.5 வருஷம் நீங்க இருக்கலாம், பேசலாம் முடியாது. அப்ப இது உங்களுக்குள்ளேயே ஒரு தெளிவான இது இல்லை. இப்ப இந்த மக்களை ஒரு குழப்பற மாதிரி தான் இந்த சிச்சுவேஷன் தெரியுது. எனக்கு எங்களை பசியறதெல்லாம் பார்க்கும்போது. ஆனா தாவேக கட்சியோட தலைவர் விஜய் தான். கடைசி கால் என்னவா இருந்தாலும் அது அவர் தான் எடுக்க போறாரு. அந்த முடிவு அவர் தான். இப்ப முடிவை சொல்லிட்டாரு. ஆமா. இப்ப நான் என்ன சொல்ல, அவங்க தனியா தான் நிக்க போறாங்கன்னு உறுதி பண்ணிட்டாங்க. 234 தொகுதிகளை நாங்க தனியா தான் களமாட போறோம்னு சொல்லிட்டாங்க. அது எந்த கட்சிக்குமே எல்லா உரிமை, நான் சொல்றேன், மக்கள் நீதி மையம் என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு சிமிலரா தேவையாக தனியா நிற்கும் போது அதோட சிச்சுவேஷன் அவரு மக்கள் நீதி மையம் கடந்த தேர்தலில் 2021 2.6% வாக்குகள் தான் அவங்களுக்கு வந்திருந்தது. ஆனா இவருக்கு பாத்தீங்கன்னா வாக்கு கருத்து கணிப்புல இரண்டாவது இடத்துல இருக்கு. நான் என்ன சொன்னா, அது அதிகமாகலாம் கம்மியாகலாம். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நான் கேட்கறேன். அது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவரும் கமலஹாசனும் ஒரு மிகப்பெரிய கலைஞர். இவங்களும் 2 பேருமே சினி ஃபீல்டுல அந்த புகழை வச்சு தான் 2 பேரும் வராங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வேற ஏதாவது டேலண்ட் இருக்குதா? நீங்க ஹையா ரொம்ப படிச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய சயின்டிஸ்ட், 2 பேருக்குள்ள தகுதி இல்லைன்னு பார்த்தா 2 பேருமே சினிமாவில் இருக்கிறாங்க. நீங்க கம்பேரிங் டு விஜய், he has been more than n number of experience in the cine field. நீங்க 2 பேரும் கம்பேர் பண்ண அதிக அளவு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபேம், புகழ் யாரு இருக்குன்னா கமலஹாசன் அவர்கள் தான் இருக்குது. இவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் தான் இவர். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வர்றாருன்னா இப்போ 2மே எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி 2% ஒரு 5 10 முன்ன பண்ண இருக்கலாம். ஆனா அவுட்புட் என்ன உங்களுக்கு? ஆனா நான் மாற்றுன்னு சொல்லி கிளைம் பண்ணி வராரு. திமுகவே இதே தான் அவரும் சொன்னாரு. கமலஹாசன் என்ன சொன்னாரு, அவர் பேசுறாருன்னா நீங்க இவருக்கு வரக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. இளைஞர்கள் தான் நாளைக்கு தீர்மானிக்க. அதைத்தான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், அதைத்தான் சொல்ல வரேன். நீங்க அந்த 2% 5ஆகவோ 10ஆகவோ இருக்கலாம். அவ்வளவு. அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? யாருக்கு பலன் அடிக்க போகுது? அந்த என்ன சொல்றேன், நீங்க சீமான் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற இத்தனை வருஷமா அந்த விழலுக்கு இறைத்த நீர் போல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா யாருக்குமே பயன் இல்லாம 10 பைசா பிரயோஜனம் இல்லாம கடல்ல போய் சேர நீர் மாதிரி தான் வேஸ்டா தான் போகுது. என்ன பொறுத்தவரை அது வேஸ்டா தான் போகுது. ஸோ அதே மாதிரி நீங்க இந்த ஓட்டை பிரிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரிக்கிறதுனால பலனடைய போறது யாரு? நீங்க எல்லாரையும் இன்வைட் பண்ற மாதிரி இன்வைட் பண்றீங்க. ஆனா யாருமே உங்களை நம்பி வர தயாரா இல்லை.
வரல. ஏன்னா இது இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு வந்து நீங்களும் சொல்லிட்டீங்க தனியா தான் களமாட ஆனா போறேன்னு நாம் சொல்லிட்டீங்க. தமிழரை நீங்க வேஸ்ட்ன்னு சொல்லிட முடியாதுல்ல சார். இப்ப 8% வாக்குகள் வச்சு வச்சு 8 என்ன வச்சு புண்ணியம்? இப்பதான் யாருக்கு அங்கீகாரம் யூஸ்? பெற்றிருக்காங்க. அவங்க தொடக்கத்துல இருந்து இப்ப 75 ஆண்டுகள் 60 ஆண்டுகள்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் இப்போ வந்து ஒரு 8 வருஷத்துல 8 13 வருஷம் வருஷத்துல இல்ல, 15 வருஷம் ஆகுது. 15 அங்க வருஷம் வந்து அதான் 15 வருஷம் 15 ஆகுது. வருஷம் 15 அதான் வருஷம் சொல்றேன். ஆகுது. இத்தனை ம். ஆண்டுகள்ல அவரு இவ்வளவு திரட்டி இருக்கிறாரு அப்படின்றப்போ இல்ல அது அந்த வளர்ச்சி படிப்படியா வந்துட்டு தானே இருக்கு. வளர்ச்சி நீ 15 வருஷத்துல வந்து நீ இதுவரைக்கும் நீ ஒரு தடவை ஜெயிக்கலங்கிறத விட நீங்க தனியா நின்னு ஏதோ சாதிக்க போறீங்கன்னு சொல்றீங்க. ஆனா அதோட அவுட்புட் ஒண்ணுமே இல்லல்ல. நீங்க இதுவரைக்கும் இல்ல. இதுக்கப்புறம் வருமா வரலையாங்கிறது தெரியாது. இப்ப அப்போ அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. அடுத்தது ஒரு இல்ல 2, நீங்க 3 இந்த சீட்ஸ் இந்த வரலாம். எலக்ஷன்ல பாருங்க. நீங்க இந்த எம்பி எலக்ஷன்ல பாருங்க. இந்த அளவு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலையா உங்களுக்கு? ம். அதுலயுமே பாத்தீங்கன்னா, அவர் ஒரே நேரத்துல வந்து சசிகலா அவர்களே போய் பார்ப்பாங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களே போய் பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்க வெளிப்பார்வைக்கு தான். ஒரு என்ன சொல்றது? மக்கள்கிட்ட ஒரு வெளிப்பார்வைக்கு நான் தனியா நிக்கிற மாரி சொல்றீங்க. ஒரு பிம்பத்த தான் கிரியேட் பண்றீங்க. ஆனா 2 சைடுலயுமே நீங்க பேசியிருக்கிறீங்க. என்ன பேசுனீங்கறது நமக்கு தெரியாது. பட் நீங்க உண்மையாவே நீங்க என்ன ஒரு வெளிப்பார்வைக்கு நாங்க தனியா போராடுறோம் அப்படிங்கிற மாரி தான் நீங்க கொண்டு வரீங்க. ஆனா நீங்க இவங்களெல்லாம் போய் சந்திக்கிறீங்கன்னா, சும்மா நட்பின் அடிப்படையில சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லையே! இப்ப நீங்க அரசியல் விமர்சகர்கள் பல பேரு சார், இப்போ கரூர் சம்பவம் நடந்து இத்தனைய நாட்கள் ஆனதுக்கப்புறமா சிபிஐ விசாரணை எல்லாம் போயிட்டு வராரு. சிபிஐல வந்து விஜய் அவர்கள் கிட்ட சில ஃபுட்டேஜஸ் கேள்விகள். கேட்டு, ஆமா. இந்த உங்களுடைய கார்ல அவருடைய அந்த வேன்ல இருந்த வேன்ல. அந்த பிரச்சார கேமரா வேன். ம். சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜஸ்லாம் கேட்டு, இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பாதி டெலீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அத ரீட்ரைவ் பண்ணியிருக்காங்க சிபிஐ. அப்படின்னு சொல்லி சில காட்சிகள் எல்லாம் வெளியிட்டுட்டு இருக்காங்க. அங்க படக்காட்சி வந்து எடுக்க எடுத்தாங்க. முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் படத்துக்கு. செய்திகள்லாம் இதுல வருது. வந்து நெறைய ரூமர்ஸ் இருக்குதா? இல்ல வந்து எது உண்மைங்கிறது தெரியாது. ஏன்னா ஓகே. விசாரணை வந்து சிபிஐ கிட்ட இருக்கிறதுனால நம்ம அத உறுதியா சொல்ல முடியாது. ம். பட் ஆனாலும் தண்டிக்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் இத வந்து ஒரு விளம்பர உத்திக்காகவோ, இல்ல வந்து இவங்க படத்துக்காகவோ செஞ்சிருந்தாங்க. விளம்பர யுக்தி வந்து அந்த இடத்துல பண்ண முடியுமா சார்? விளம்பரம் யுத்தின்னு இல்ல. நீங்க அவங்க வந்து இத்தனை பேர் இறப்பாங்கன்னு வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு ஃபிலிம் ஷூட்டிங் எடுக்குறாங்க. தெரியாமலே வந்து ஒரு நேச்சுரலா கொண்டு வரணும்னு எடுத்திருந்தாலுமே, இத்தனை பேர சாகடிக்கணும்னு யாருக்குமே அந்த எண்ணம்லாம் இருந்திருக்காது. பட் இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி வந்து எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்றது யாருன்னா அவரு தான். இந்த ஒரு ட்ராஜடி நடந்ததுக்கு காரணம் வந்து அவரா தான் இருக்கலாம் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த அசம்ப்ஷனுமே இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல இவர் வந்து நீங்க இந்த டெலீட் பண்ணாரு, இதெல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா உண்மையா தவறு தான். ஆனால் அத நம்ம உறுதியா இப்ப சொல்ல முடியாது. பட் என்கொயரி போயிட்டு இருக்கிறதுனால வந்து அந்த என்கொயரியில தான் தெரிய வரும். அப்படி தெரிய வந்தால் தப்பு செஞ்சிருந்தா அதுக்கான தண்டனை அவரும் அனுபவிச்சு தான் ஆகணும். அது சரி சார். ஆனா, அந்த இடத்துல யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஆமா. சரி. ஆனா, ஏதாவது ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட பண்ண வாய்ப்பு இருக்கா? முதல்ல அந்த மாரி ஃபிலிம் ஷூட்டிங்லாம் அங்க எடுக்க இல்ல அதுக்கு முடியுமா? வாய்ப்புகள் இல்ல. அது என்ன பொறுத்தவரை வந்து இது அப்போ வந்து இது சும்மா ரூமர். வேணும்னே கிளப்பி அதாவது விடுறாங்களா? ரூமர் இப்ப இந்த ரூமர் வந்ததுல இவர் வந்து பிஜேபி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே இவங்களும் பேசிட்டு இருக்காங்க, திரைமறைவுல பேசிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றாங்களா, அதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனா, இத சொல்றவங்களும் பாஜகவுக்கு ஆதரவா இப்ப கருத்துக்கள் முன்வைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கருத்தையும் வெளியிடுறாங்க. இல்ல அதான் அப்படின்றப்போ சொல்றேன். அது 2மே எப்படி? தப்பு தான். நீங்க வந்து ரூமர் தான். அந்த ம். ரூமர் வந்து இவங்க வந்து அதிகாரப்பூர்வமா சொல்லிட்டாங்க. பவன் கல்யாண் அவரு அவங்கள டார்கெட் பண்ணும்போது அவர் ஓப்பனாவே இன்டர்வியூ குடுக்குறாரு. அவர்ட்ட பேசியே 15 வருஷம் ஆகுதுங்கிறாரு. அப்ப டார்கெட் பண்றது என்டிஏவா? இல்ல இவங்க டார்கெட் பண்றது யாரோ ஒருத்தர் வீக்னஸ் பண்ணணும். இப்ப நீங்க வந்து பிஜேபியோட பி டீம்னு சொன்னா இந்த திமுகவுக்கு வந்து வாக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக இந்த திமுகல இருந்து அவங்களுக்காக வேலை பண்ண பெண் நிறுவனத்துல இருந்து யாரா வேணா பண்ணிருக்கலாம். சோ இத வந்து பல ரூமர்ஸ் கிளப்பும் போது அந்த கட்சிக்கான இப்ப பவன் கல்யாண் ஒரு அறிக்கை விட்ட மாதிரி விஜயும் தெளிவா சொல்ற மாதிரி அவங்கள அந்த அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது அது மட்டும் தான் உண்மை. மத்தத நம்ம வந்து உண்மையா எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. அப்படி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இவங்க அழிச்சிருந்தாங்க அப்படின்னா அது கட்டாயம் தவறு. அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தான் ஆகணும். பட் அட் த சேம் டைம் நீங்க இந்த ட்ராஜடி நடந்திருக்கவே கூடாது. அதுக்கான யாரு செஞ்சிருந்தாலுமே செந்தில் பாலாஜிங்கிறது வந்து ஒட்டுமொத்த அசம்சனா இருக்கும்போது ஏன்னா நீங்க ஒட்டுமொத்த அசம்ப்ஷன வந்து நீங்க அவர் தான் பண்ணியிருக்காருன்ற ஏன்னா மாரியே உங்களுக்கு அந்த அந்த சொல்றீங்களே அந்த சார். சிச்சுவேஷன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வேற எங்கேயுமே நடக்காது. அவரோட அது ஹிஸ்டரி நீ எடுத்து பாருங்க. சரி சார். அப்படி சரி நான் ஒரே நீங்க ஒரு சொல்லிடுறேன். அவரோட ஹிஸ்டரி நீங்க எடுத்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த விதவிதமா வந்து ஏமாத்துறதா இருக்கட்டும், பொய் சொல்றது, பித்தலாட்டம் பண்றதெல்லாம் கருணாநிதிக்கு இவருக்கு ஒரு டிஃபரன்ஸ் தான். கருணாநிதி மாட்டாரு, இவர் மாட்டிடுவார். ம், அவ்வளவுதான். ம். நீங்க வந்து 2 ரூபா டோக்கன் கொடுத்தா இருக்கட்டும், 10 ரூபாயா இருக்கட்டும், அந்த ஈரோட்ல அடைச்சு வச்சதா இருக்கட்டும், இப்போ அந்த என்னமோ அந்த ஏற்கனவே அந்த பட்டியல அடைச்சு வச்ச மாதிரி இருந்தது. இப்போ வந்து அடுத்த லெவல் பரிணாமம். இன்பதுரை அவர்கள் வந்து வீடியோ கூட காமிக்கிறாரு. பெருசா வீடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமா யோசிச்சு என்ன சொல்றது, அத நல்லதுக்காக யோசிக்க மாட்டாரு. ஏதோ ஒரு விதத்துல வந்து யாரையோ அது ஒரு துன்பமாக அது அமையும். ஏன்னா அத மாதிரி இவரும் வந்து 41 பேரை கொல்லணுங்கிறதுக்காக அவருக்கு ஐடியா என்ன பண்ணாரா? நோக்கம் இருக்கும் சார்? செந்தில் உங்களுக்கு பாலாஜிக்கு மட்டும் அவரு நீங்க யாருமே மாவட்டத்துல 41 பேர் சாகணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப செந்தில் பாலாஜி மட்டும் நான் எப்படி என்ன சொல்றேன்னா, அந்த நினைப்பாருன்னு சொல்றீங்க? ட்ராஜடி இத்தனை பேரை நீங்க கொல்லணுங்கிற ஒரு எண்ணமா இருந்திருக்காங்க. என்னுடைய தனியான எந்த மனுஷனையும் அத்தனை பேரை கொல்லணுங்கிற ஆனால் அந்த இடத்துல இது மாதிரி ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினால் நம்ம ஒரு மாவட்ட செயலாளரா இருக்கிறோம். நமக்கு வந்து நம்மளோட பேருக்கு வந்து நம்மளோட என்ன சொல்றது என்னோட புகழ் குறைஞ்சிருமோ? ஏன்னா நீங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு வந்து ஒரு கலெக்டர் இருக்கிற அதிமுக எடப்பாடி ஸ்டாலின் அப்படி நடத்தும்போது அவருக்கு அந்த பேர் குறைஞ்சிருமோன்னு தோணாதது. விஜய் ஏன்னா நடத்தும்போது உங்களுக்கு வந்து மட்டும் ஏன் ரசிகர்கள் குறையும்? அதிகமா இருக்கிறாங்கல்ல. இது வந்து அப்கமிங் பார்ட்டி இல்ல. நீங்க ஏற்கனவே அவங்க ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பல எலெக்ஷன்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவர் ஏடிஎம்கேல இருந்துக்கிறார். இது புதுசா ஒரு பார்ட்டி வரும்போது இந்த பார்ட்டியை வளர விட்டால் யாருக்கு நஷ்டம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அளவுல நீங்க வந்து ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆக்கியாச்சு. அடுத்த பட்டத்தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா உதயநிதி.
ஸோ உதயநிதிக்கு போட்டியா வரக்கூடிய யார் பாத்தீங்கன்னா இவர் தான் அடுத்த லெவல் நெக்ஸ்ட் ஆனா இப்போ ஜெனரேஷன்ல. செந்தில் பாலாஜியை வந்து சந்தேகிக்கிறாங்க. அவர் போய் இல்ல எல்லா எவிடன்ஸும் அவருக்காக அமைஞ்ச மாதிரி தானே இருக்கு நீங்க செஞ்சே பார்க்கும்போது. சந்தேகம் இருந்துச்சு. அவர் போயிட்டு பிரஸ் மீட்ல எல்லாம் குடுக்குறாரு. நான் வந்து இப்போ சிபிஐ சந்திச்சுட்டு அவர் தெளிவா ஒரு பிரஸ் மீட் விளக்கம் எங்க கொடுக்குறாரு. கொடுக்குறாரு அப்படின்னா டெல்லியில கொடுக்கல. டெல்லியில வந்து யாருக்கும் தெரியும் கார் ஏறி சத்தமெல்லாம் வந்துட்டாரு. இங்க வந்து தான் வந்து ஒரு கொடுத்தாரு கொடுக்குறாரு. இல்லையா? விஜய் அவர்கள் அதை கூட இல்ல செய்யல. கொடுத்து தானே ஆகணும். நீங்க வந்து தப்பிச்சு ஓட முடியல. நீங்க அன்னைக்கு நீங்க கொடுத்தீங்களா, நீங்க சிசிடிவி கேமரா இந்த ஒரு பெரிய பேனர்லாம் வச்சு நாங்க இங்க பண்ணணும் அங்க பண்ணணும் பல விஷயங்கள் சொன்னீங்கல்ல. எல்லா கேள்விகளும் கேட்டுருக்காங்க. கூடி சீக்கிரத்துல வந்து அதுக்கான பதில் தெரிய வரத்தான் போகுது. நான் என்ன சொல்றேன்னா அங்க வந்து நீங்க ஒரு அபிஷியலா ஒரு கலெக்டர் இருக்காங்க, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸ் இருந்தாலுமே அந்த ஒட்டுமொத்த இதை நிர்வாகத்தை கண்ட்ரோல் பண்றது யாரா பேக்ல இருந்து பண்றது இவர் தான். நீங்க அங்க வந்து அவர் அமைச்சரவையில மட்டும்தான் கிடையாது. நீங்க வந்து இலாக்கா இல்லாமலே வந்து நீங்க அவரை அமைச்சரா வச்சிருக்க வேண்டிய காரணம் என்ன? நீங்க என்ன அவ்வளவு பெரிய அறிவாளிலாம் இவரான பெரிய ராஜாஜி மாதிரி ஒன்று பெரிய அறிவாளியா? அப்படி அறிவாளிலாம் ஒன்றும் கிடையாது. என்ன காரணம் 12ஆம் கிளாஸ் இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசாலாம் படிக்கல. அப்ப இவரை நீங்க இலாக்காவே இல்லாம வச்சிருக்க அளவுக்கு இவர் என்ன செஞ்சாரு உங்களுக்கு? இல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாரு? அப்ப என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் தான் சொல்றேன், இந்த மாதிரி திருட்டு வேலைகள் செய்யறது அவரோட வேலை. அடிப்படையில அவர் அதிமுகல இருந்து இல்ல வந்திருக்காரு. நீங்க அதுக்கு முன்னாடி இல்ல அந்த மாதிரி தான் அதுக்கு சொல்றீங்களா? முன்னாடியே எம்டிஎம்கேல இருந்திருக்காரு. இவரோட வரலாறுலாம் எடுத்து பாக்குறீங்கன்னா வந்து கவுன்சிலரா இருந்து அதிமுகவிலும் பயணிச்சிருக்காரு. அதான் சொல்றேன், இவர் திருட்ட ஒரு தவறுகள் செஞ்சதுனால தான் அதை விட்டு வெளியே அனுப்புறாங்க அவரை. நீங்க இவர் வெளியே ஒரு ஏடிஎம்கே இருக்கும்போது தப்பு பண்றாரு. 20 பேர் வந்திருக்காங்க. அப்ப 20 பேர் அதிமுகல இருந்து தவறு பண்ணிருக்காங்கன்னு வராங்களா? தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். திமுகல இருக்கிற முக்கிய அமைச்சர்கள் 8 அமைச்சர்கள் இப்ப மட்டுமே இருக்காங்க அதிமுகவுல இருந்து வந்தவர்கள். சரியா? அப்படி இருக்கும்போது அந்த 8 அமைச்சர்களும் அதிமுக விட்டுட்டு வராங்கன்னா அதிமுக என்ன அவங்க எல்லாம் தவறு செஞ்சவங்க சரியில்லாதவங்கன்னு அனுப்புறாங்களா? யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஏடிஎம்கே இருந்தாலும் சரி டிஎம்கே இருந்தாலும் சரி. நீங்க அங்க இருந்து நீங்க இங்க வரீங்கன்னா ஏதோ ஒரு காரணம். ஒண்ணே அங்க நீங்க வந்து தப்பு செஞ்சு மாட்டிருப்பீங்க. இல்ல நமக்கு அங்க அரசியல் எதிர்காலம் கிடையாதுன்னு நீங்க நினைச்சிருக்கும் போது இங்க வந்திருக்கலாம். இப்ப இதே செந்தில் பாலாஜி தான் வந்து நீங்க எலெக்ஷன்ல வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அதே கரூர்ல என்னெல்லாம் பேசினாருன்னு தெரியும். ஸோ இங்க வந்து புதுசா இங்க வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி வாஷிங் மிஷின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல புதுசா ஒவ்வொரு ஏடிஎம்கேல இருந்து இவர் கூட்டிட்டு வர ஆளா அதுல முக்கிய எடுத்து நல்லவங்களா அவங்க மாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்க ஒரு கேஸ் ஏதோ அவங்க மேல தப்பு இருந்தாலும் அந்த கேஸ் அவங்க எதிர்கொண்டுதான் ஆக வேண்டியிருக்கு. இப்போ அதிமுகவோட கூட்டணியில தான் பாஜகவும் இருக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றத எல்லாருக்கும் முன்னாடி சீமானவர்கள் தான் இப்ப வேட்பாளர்லாம் அறிவிச்சு ஃபாஸ்டா போயிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கும் முன்னாடி அறிவிச்சது அதிமுக. ஆனா இப்ப வரைக்கும் தொகுதி பங்கீடு அப்படின்றத பேச்சுவார்த்தை இல்லாம இருந்துட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க தவிர ஆனா குளப்படி அப்படின்றது உள்ள நிறைய போயிட்டு இருக்குன்றது மட்டும் செய்தியா எங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கு. திமுகவை பார்த்த வரைக்கும் இப்ப அவங்க வந்து தேமுதிகக்கு இவ்வளவு, காங்கிரஸ்க்கு இவ்வளவு ஆல்ரெடி ஓரளவுக்காச்சு கட்சிகளுக்கு தொகுதிகளை வந்து பிரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க எந்த செய்தியுமே வர மாட்டேங்குது. உள்ள பிரச்சனை மட்டும் போயிட்டு இருக்கு. முன்னாடி ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கிறேன், குவான்டிட்டி குவாலிட்டிங்க ரொம்ப முக்கியம். இங்க வெறும் குவான்டிட்டி மட்டும் தான் இருக்குது. 23 பேரை நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க. போற வரவங்க எல்லாம் இங்க வாங்க, நீங்க வாங்க, எங்க கட்சிக்கு வாங்கன்னு நீங்க கூட்டிட்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அவர்களுடைய தொகுதிகள், அதாவது டிஎம்கே என்னைக்குமே பாத்தீங்கன்னா தன்னுடைய தொகுதி விட்டு கொடுக்காது. இன்னொருத்தங்கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கும். இன்னைக்கு காலையில வீரபாண்டியன் அவர் கம்யூனிஸ்ட் அவர் வந்து பேசியிருப்பாரு, எங்களுக்கு 5 தொகுதி தான் கொடுத்தாங்க. இதுக்கும் பாஜகவுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நாங்க பாஜக உள்ள விட மாட்டோம். பாஜக உள்ள விட மாட்டோம்னா 1999 அந்த டைம்ல நீங்க கூட்டணி வச்சப்ப நீங்க கையை பிடிச்சு கூட்டிட்டு வந்து சட்டமன்றத்தை கூட்டிட்டு போனது யாரு? இதே திமுக தானே. அன்னைக்கு கூட்டிட்டு போன திமுக நல்லவங்க. அன்னைக்கு பிஜேபி டிஎம்கே இருக்கும்போது நல்லவங்க அப்படின்னா அன்றைக்கு பிஜேபிக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா அதுக்கு சில நிபந்தனைகளோட தானே. என்ன நிபந்தனை? ஒரு நிபந்தனையும் கிடையாது. நீங்க வந்து உங்களோட மருமகனுக்கு வந்து நீங்க சென்டர்ல வந்து மினிஸ்டர் போஸ்ட் வாங்கலாம் ஒரு மாறன் அவர்களுக்கு. சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பையனை கொடுக்குறீங்க. பையனை கொடுக்கும்போது நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்க? இன்னைக்கு ஹிந்தி எதிர்ப்புல வந்து ஒருத்தர் ரயில் அடிபட்டு செத்துருக்கிறாரு. நீங்க கருணாநிதி அவர்கள் அவருடைய மருமகன் மாறன் அவருடைய பையனுக்கு நீங்க கொடுக்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு தகுதி என்னன்னா அவருக்கு மாறன் தயாநிதி மாறன் அவர்களுக்கு வந்து ஹிந்தி தெரியுங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் வந்து நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க் ஸ்டேஷன்ல போய் நான் அழிக்க போறேன்னு ஒருத்தர் ரயில் அடிபட்டு இறந்துருக்கிறார். இந்த காலத்துல இப்படி நடக்குதுங்கிறப்போ அது அந்த என்ன சொல்றது, மக்கள் புரிந்துக்கணும், உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இந்த மாதிரி ஒரு இறப்புகள் நடக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம். ஸோ அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, ஒரு பேசி முடிச்சாரு. அன்னைக்கு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்றாரு, RSS ஒரு சமூக சேவை இயக்கங்கிறாரு. அது 25 வருஷத்துல உங்களுக்கு அந்த பதவி வேண்டாம். நீங்க அன்னைக்கு அந்த 1999 to 2004 வரைக்கும் நீங்க உங்களோட மினிஸ்ட்ரி இருக்கும்போது நல்லவங்களா தெரிஞ்சாங்க. அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சது டிகிரி, அன்னைக்கு உங்களுக்கு அந்த பதவி சுகம் எல்லாமே நல்லா இருந்தது. அதை விட்டு வெளியே வந்து என்ன பண்ணீங்க, உடனடியா காங்கிரஸ் கூட சேர்ந்துக்கிட்டீங்க. 2004 இருந்து 2014 வரைக்கும் அதுலயே நீங்க மினிஸ்ட்ரியில இருந்தீங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயோ ஒரு மினிஸ்ட்ரியில இருக்கணும். அது வந்து உங்களுக்கு கொள்கை கோட்பாடுலாம் கிடையாது. அப்படி கொள்கை கோட்பாடு இருந்திருந்தா நீங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டு வந்து நீங்க அதுக்கு எதிராக யார் இருக்கிறாங்களோ அவங்களும் சேர்ந்துருக்க மாட்டீங்க. இன்னைக்கு அவர் வீரமணியன் சொல்றது வந்து உண்மையா கண்டிக்கிறேன். பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது, பிஜேபி உள்ள வந்தா நீங்க கூட்டிட்டு வந்தது யாருன்னு சொல்லுங்க. அந்த இதுக்கு நீங்க அங்கீகாரம் கொடுக்க நீங்க ட்ரை பண்ணுறது. இவர் சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு அந்த பிரச்சாரத்தப்ப வந்து ஒவ்வொரு அதாவது திமுக தொண்டர்கள் நீங்க வந்து RSS வந்து ஒரு சமூக சேவை இயக்கம், நீங்க எல்லா இடங்களையும் பேசுங்கன்னு சொல்றது யாருன்னா கருணாநிதி அவர்கள் சொல்றாரு. அப்ப உங்களுடைய தலைவர், அதாவது நீங்க ஸ்டாலின் தான் தலைவர் எடுத்துருக்கீங்க அப்படின்னா அவருடைய அப்பா சொல்லியிருக்கிறார், அதாவது திமுக பார்ட்டி. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? உங்களுக்கு சீட்டு தரலன்னா உங்களுக்கு தைரியம் தான் நீங்க உங்களுடைய கொள்கைகளை நீங்க பேசி வாங்கிக்கிடுங்க. நீங்க 5 கோடிக்கோ 10 கோடிக்கோ உங்களோட கட்சி நீங்க அடகு வைக்க போறீங்க, அவ்வளவுதான்.
அதை தவிர நீங்க வந்து செய்ய போறது கிடையாது. அதுக்கும் நீங்க பிஜேபி காரணம் காமிக்கிறது வந்து அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த காலத்துல நீங்க இப்படி சொல்ற காரணங்களை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனாலும் அவங்க 5 தொகுதிகளுக்கு சமரசம் பேசி இப்ப கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அதிமுக கூட்டணியில எதுவுமே வந்து ஏன்னா சொல்ல முடியல. அங்கதான் நம்ம ஆரம்பிச்சோம், நம்ம எங்கேயோ வந்துட்டோம். குவான்டிட்டி குவாலிட்டி நம்ம ஆரம்பிச்சோம். நீங்க குவாலிட்டி இங்க ஒரு முக்கியமான ஒரு 4 கட்சிகள் 5 கட்சிகள் இருக்கு. நீங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரத்துல வந்து யாருக்கு என்ன தொகுதிகள் தெரியும். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லி விசிட் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்துல வந்து யாருக்கு என்ன தொகுதிகள் தெரியும். அதான் சொல்றேன், இங்க குவாலிட்டியா 4 பேர் இருக்கிறாங்க, அங்க வந்து குவான்டிட்டிக்காக ஒரு 23 பேர் என்ன இருக்காங்க. குவாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல என்ன குவாலிட்டி இல்லன்னு நான் கேக்குறேன். இல்ல நீங்க மற்ற கட்சிகள் இல்ல இப்போ வந்து அதிமுக, நீங்க பாஜக மற்ற கட்சிகள் கிட்ட நீங்க என்னென்ன குவாலிட்டிகள் பாக்குறீங்க? குவாலிட்டின்னு என்ன சொல்றேன், நீங்க கொள்கைகளே இல்லன்னு தான் நான் சொல்றேன். நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நீங்க அந்த ஒரு கட்சி மட்டும் சொல்ல வரல. அதுல கூட்டத்துல இருக்கிற அத்தனை கட்சிகளையும் எடுத்து பாத்தீங்கன்னா மதசார்பற்ற கூட்டணிப்பாங்க. அவங்க பேரே பாத்தீங்கன்னா அந்த மதத்தோட தான் இருக்கும். நீங்க என்ன மதசார்பற்றன்னு சொல்லிங்கன்னா அந்த மதமே அங்க வரக்கூடாது அப்படின்னா. ஆனா அப்படி கிடையாது. நீங்க கூட்டம் வச்சிருக்க மதசார்பற்றுனா பேர்ல மதம் இல்ல இருக்கிறது இல்ல சார். எல்லாரையும் தோழமையா நாங்க பாப்போம் அப்படின்றத அவங்க பேசுறது எப்படி பேசுறீங்க நீங்க? இப்ப நான் வந்து என் பேர் வந்து ஏதோ மதத்துல அடிப்படையில இருக்கு அப்படின்றதுனால வேற ஒரு ஆனா நீங்க மதத்தோட பேசுறது தோழமையா எப்படி பேசுறீங்க? இருக்கிறது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மதசார்பற்ற நீங்க கட்சி பேரையும் வச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுறது எப்படி பேசுறீங்க? ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ நீங்க டார்கெட் பண்ணும்போது அதை நீங்க செய்யக்கூடாது இல்ல. நீங்க சொல்ற மாதிரி நீங்க எந்த மதமா வேணா இருக்கலாம். மதத்தை டார்கெட் பண்ணல சார், எக்ஸ்ட்ரீமிசம் தான டார்கெட் பண்ணி. எக்ஸ்ட்ரீமிசம் நீங்க அந்த நீங்க சொல்ற ஒரு எக்ஸ்ட்ரீமிசம் ஒரு மதமா இருக்கட்டும், அவங்கள ஃபாலோ பண்றவங்கள புண்படுத்துற மாதிரி இருக்க கூடாது இல்ல. அதை நீங்க தைரியமா பண்றீங்கல்ல. நீங்க வந்து ஃபாலோ பண்ணா இங்க நீங்க எந்த மதத்தை சொல்றீங்களோ அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான் நீங்க அதிகம். அவங்க தான் சேர்ந்து ஓட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி புண்படுத்துறாங்க? இல்ல அத நீங்க வந்து புண்படுத்தினாலுமே நீங்க என்ன காரணம் ஏதோ ஒரு விதத்துக்கு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஓட்டுக்காக மக்கள் தான் சொல்றாங்க. நீங்க 5000 கொடுக்குறாங்களோ இல்ல வந்து உங்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் ஏதோ ஒண்ணு ஏமாத்தி தான் உங்களை வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து அவங்களுடைய மதத்தை வந்து விட்டு கொடுத்துருவாங்க, இல்ல அவங்க எமோஷனை விட்டு கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க வெறும் அந்த 5000 ரூபாய்க்காண்டி வந்துருவாங்க. நீங்க காசுக்காக தான் ஓட்டு போடுறதுன்னு கட்டாயம் நான் சொல்றேன். நீங்க காசுக்காகறத விட உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கொடுக்குற பல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி தான் நீங்க வந்து ஏமாந்துருக்கீங்கன்னு சொல்ல வரேன். நான் 505 வாக்குறுதிகள் சொல்றீங்களா, முதல் வாக்குறுதி என்னாச்சுன்னு கேளுங்க. ஆனா இப்ப வரைக்கும் நான் என்ன கேக்குறேன் சார், அதிமுக திமுகன்னு வந்தப்போ அதிமுக வந்திருக்காங்க, திமுக வந்திருக்காங்க, மாத்தி மாத்தி வந்திருக்காங்க. 2 கட்சிகளும் நீங்க சொன்ன மாதிரி காசு கொடுக்குறாங்கன்னா கொடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் வெறும் காசை மட்டும் நம்பி போடுறது இல்ல. அவங்களுக்கு தெரியும் இல்லையா யாரு. அதான் சொல்ல வரேன், நீங்க மேனிஃபெஸ்டோல மென்ஷன் பண்றீங்களா, நீங்க நாங்க வந்தா இதெல்லாம் நீங்க செய்வோம் நீங்க மென்ஷன் பண்றீங்களா, அந்த மென்ஷன் பண்றதுல எதுவுமே வந்து அதுல வந்து நம்பிடுறாங்கல்ல. இப்ப நீட்ட நாங்க வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னீங்க, இன்னை வரைக்கும் அதை செய்ய முடியல. சோ அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றாங்க? 2000 மக்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எதை நிறைவேற்றுவாங்க எதை நிறைவேற்ற மாட்டாங்க? அவங்க நம்பிட்டாங்கல்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2021 வரும்போது நீட்டுக்கு அப்ளை பண்ணவங்க எத்தனை பேர் இன்னைக்கு கேன்சல் ஆயிராதா வந்துராதான்னு எத்தனை பேர் எதிர்பார்த்திருந்தாங்கல்ல. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க கொடுத்த வாக்குறுதி பொய்யான வாக்குறுதி. இதே மாதிரி வாக்குறுதிகள் நீங்க நிறைய வாக்குறுதிகள் நம்ம சொல்லலாம். மதுரையில வந்து நீங்க எய்ம்ஸை பத்தி 24 மணி நேரம் இவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதே மதுரையில வந்து நீங்க வேளாண் கல்லூரி நீங்க தொடங்குறான்னு சொன்னாங்க, 150 வாக்குறுதி நினைக்கிறேன். அதை பத்தி நீங்க யாரும் வாய்க்கிறதுக்கு தயாரா இல்ல. நீங்க எல்லா வாக்குறுதியும் விடுங்க. நான் என்ன சொல்றேன், 505 வாக்குறுதி 504 வாக்குறுதி விடுங்க. முதல் வாக்குறுதி என்ன? சுயாட்சி பத்தி நீங்க பேசுறீங்க. 1967 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. இன்னைய வரைக்கும் உங்களால அதை செய்ய முடியாதுங்கிறது உங்களுக்கும் தெரியும். பட் இவ்வளவு தைரியமா நீங்க கொடுக்குறீங்களா? அதான் எனக்கு அதான் நான் சொல்ல வரேன். ஒண்ணு காசுக்காகவோ ஏதோ ஒரு இதை கொடுத்து நீங்க மக்களை ஏமாற்றி என்ன சொல்ற, நாங்க வந்து அதை செஞ்சிருவோம் இதை செஞ்சிருவோம் நீங்க ஏமாத்தி அந்த மக்கள் ஒரு பெரிய லெவல்ல ஒரு நாங்க அந்த போராட்டத்திலே இருக்கிறோம், சுயாட்சி வேணும் அப்படின்றது. எத்தனை வருஷம் போராடுவீங்க? நடக்காதுங்கிறது உங்களுக்கு நான் என்ன சொல்லணும், உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கு வந்து தெரியல, இன்னும் தெரிய வரல. அப்படிங்கறத இவங்க தைரியமா ஏமாத்த முடியுது. இவங்களோட ஃபர்ஸ்ட் மேனிஃபெஸ்டோல முதல் வாக்குறுதியா தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ அதை நீங்க புரிய வச்சு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நான் அதான் சொல்ல வரேன். நீங்க வந்து கடந்த 10 வருடங்கள் யார் இருந்தாங்க ஆட்சியில? ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. டிஎம்கே வராத காரணம் என்ன? இவங்களை ஏற்கனவே பண்ண 2006 இருந்து 2011 வரைக்கும் இவங்க என்னெல்லாம் அட்டுழியம் பண்ணீங்க, அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு வரல. பட் அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எதையாவது ஒரு பொய்யை சொல்லி வந்துடணும். எனக்கு அதான் அந்த 10 வருஷம் வேட்கை நமக்கு எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணுங்கிறதுக்காக அள்ளிவிட்ட பொய்யில ஏகப்பட்ட பொய்கள். அதுல பாதிக்கப்பட்டது யாரும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது இந்த நீட் எக்ஸாமா இருக்கட்டும். இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். மறுபடியும் அந்த பொய்யான வாக்குறுதிகளை நீங்க கொடுத்து மக்களை ஏமாற்றி நீங்க சொல்றீங்களே அந்த மதம் அந்த நம்பிக்கை இல்லையா, அதெல்லாம் செகண்டரி. தேர்வு ரத்து செஞ்சா இங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா? ரத்து செஞ்சிருந்தா இல்ல செய்ய வேண்டிய அவசியம் இல்லன்னு தான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க, செய்ய வேண்டிய அவசியம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, நீட் வந்து வரக்கூடாது, நீங்க வந்து மக்கள் வரவேற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. மக்கள் நீட் வந்து வேணான்னு சொல்லி மக்கள் வரவேற்கிறாங்க. மக்கள் எப்படி வரவேற்பாங்க? நான் என்ன சொல்றேன் சார், நீங்க தான் சொல்றீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர். இவங்களோட வாக்குறுதிகளை நம்பி, நான் எல்லாரும் சொல்ல வரல, இவங்களோட வாக்குறுதிகளை நம்பி அந்த எல்லாரும் இல்ல. அப்ப நீங்க நான் அதான் சொல்ல வரேன். நீங்க வந்து திமுக வந்தா சப்போஸ் வந்து நீட் வந்து கேன்சல் ஆயிரலாமா? அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 17 வயசு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரிய லெவல்ல வந்து ஒரு நாலேஜ் இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியும். பொலிட்டிக்கல் நாலேஜ் நான் சொல்ல வரேன். இவங்க வந்து அதை தடுத்துருவாங்களோ, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். 2 வருஷம் ஏற்கனவே வந்து விலக்கு வாங்கியிருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது. அப்போ அதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து
கவர்மெண்ட் அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நீங்க இங்க நீட் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் ஒரு டயலமாலே தான் இருக்கும். இப்போ நடக்குமா ஜெயலலிதா நடக்காத அவர்கள் நடக்குமா 2 வருஷம் வந்து விலக்கு கொடுத்தாங்க. எடப்பாடி அவர்கள் 7% 7% வந்து 7.5% 7.5% வந்து அரசு பள்ளி ஆமா மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. குடுக்குறாங்க. இந்த மாதிரி சலுகைகள் குடுத்து இது பண்ணி நீங்க வந்து பண்ணணும். இல்ல மாணவர்களுக்கு இங்க சிக்கல் இருக்கு அப்படின்றத உணர்ந்து தான் இங்க இருந்த ஆட்சியாளர்கள் அத பண்ணியிருக்காங்க. நீங்க கூட்டணி வச்சிருக்கவங்களே அத தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ, இங்க சிரமம் இருக்கு அப்படின்னா, அத நீங்க இந்த சிரமம் நீங்க வந்து இந்த பண்ணியிருக்கலாமே. சிரமம் வந்து தமிழ்நாட்டு பாஜக கொஞ்ச இல்ல நாள் கழிச்சே வந்து இல்ல இது நான் என்ன சொல்றேன்னா இந்த பண்ணியிருந்திருக்கலாமே. சிரமம் தமிழ்நாட்டு மக்களுக்குங்கிறது கிடையாது. இல்ல நீங்க வந்து தமிழ்நாடு நான் எல்லாருக்கும் நான் இருக்கு என்ன சார். சொல்றேன்னா எல்லா மத்த ஸ்டேட்ல இருக்க மாணவர்களால எழுத முடியும், அத நம்மளால எழுத முடியாது. மாணவர்களினுடைய இங்க தமிழ்நாட்டு மாணவர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்கன்னு இங்க தமிழ்நாட்டு நான் அளவுக்கு நான் என்ன சொல்ல தெரியாதா? வரேன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்க மாணவர்களும் எழுத முடியும், நம்மளால ஏன் எழுத முடியாது? நீங்க இதை கொண்டு வந்தது யாரு? இது காந்தி செல்வன் அவர் இணையமைச்சரா இருக்கும் போது நீங்க கொண்டு வரீங்க. அது அன்னைக்கு இருந்தது யாரு? திமுக தான் இருந்தீங்க. நீங்க தான் ஆரம்பிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் தான் வந்து போராடுறதா இல்ல எதிர்கட்சியா இருந்த அதிமுக ஒப்புதல் கொடுத்து தான் கொண்டு இல்ல வர அதான் முடியும். சொல்றேன். நீங்க நான் அது கொண்டு இல்லன்னு கொண்டு சொல்லல. வந்து நீங்க கொண்டு வரும்போது நீங்க இந்த பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ம். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்க அன்னைக்கு நீங்க காங்கிரஸ்ல நீங்க மினிஸ்ட்ரியில இருக்கிறதுனால வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்க அக்செப்ட் இல்ல பண்ணி நீங்க எல்லாரும் கொண்டு வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனால தான் சார் அப்ப அந்த நெருக்கடியே வந்தது. இப்ப ஜெயலலிதா அவர்கள் அத்தனை நாட் 2 வருட காலம் வந்து அதுக்கு அது அவங்க பண்ணாம அவங்க இருந்தாங்கன்னா, என்ன அப்போ காரணத்துக்காகனா ஒரு ஒரு டைம் பீரியட் கேக்குறாங்க. அத வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஒரு டைம் பீரியட் நான் வந்து அதுக்கப்புறமும் அவங்க எங்களால முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இல்ல அதான் சொல்றேன். நீங்க வந்து வேண்டான்னு உறுதியா நம்ம சொல்ல முடியாது. எல்லா நீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து நம்மள வந்து எதுவும் செய்ய முடியாது. நீங்க ஓகே. வந்து இப்ப நீங்க வாக்குறுதிகள் பத்தி ம், சொல்லியிருக்கீங்க சார். இது அவங்க பண்ணல, ஏமாற்றுறாங்க அப்படின்றது உங்க கருத்தா என்னால புரிஞ்சுக்க முடியுது. ம். ஆனா இப்போ அடுத்ததா ஒரு கேள்வி. இப்ப சி.வி. சண்முகம் அவர்கள் பேசினதா இருக்கட்டும். இல்ல அதே அதெல்லாம் மாதிரி வந்து திண்டுக்கல் அது ஸ்ரீனிவாசன் அவரே அவர்கள். வந்து ஒத்துக்கிட்டாரு. வந்து நான் மன்னிப்பு கேட்டாரு. அது வந்து தப்புன்னுலாம் இல்ல சொல்ல வரல. இப்ப என்னன்னா, அது சரின்னு யாரும் பேசிட்டு சொல்ல முடியாது. சரின்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனா இப்ப என்னன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தான் வந்து ம். அந்த போராட்டத்தினுடைய மையக்கருத்து. சட்ட ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாக்கும் முக்கிய காரணம், ஆமா, பெண்களை வந்து ஒரு மோகப் பொருளா பார்க்கிறது, ஆமா, அந்த மாதிரியான ஒரு உளவியல் ரீதியான சிக்கல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றதும் ஒரு அடிப்படை ஆமா, காரணம். ஆமா, ஆமா. அதே மேடையில இந்த மாதிரியான ஒரு கருத்த இல்ல பாஸ் இது வந்து பண்றது யாரு பேசினாலுமே தப்பு தான். அது வந்து நீங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலுமே, எந்த தனிப்பட்ட மனிதரா இருந்தாலும் அது பேசுனது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது அவரும் வந்து மன்னிப்பு கேட்கணும். இதே மாதிரி நீங்க திமுகல பேசுறவங்க எங்கேயாவது மன்னிப்பு கேட்டது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ம். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றது செஞ்சது தப்பு. நான் இல்ல யாருமே அத அக்செப்ட் பண்ண முடியாது. பிஜேபில இருக்கட்டும் எல்லாருமே அத வந்து கண்டிக்கிறாங்க. அவருமே வந்து நான் தப்புன்னு அத வந்து அவர் செஞ்சிருக்கவே கூடாது அது. ம், ம். இத வந்து நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இதே மாதிரி திமுகல பேசின ஒருத்தர் என்னைக்காவது நீங்க மன்னிப்பு கேட்டீங்க பார்த்துருக்கீங்களா? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர பேசினதெல்லாம் நீங்க வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. ஸோ நீங்க அவர் தவறுங்கிறத விட உணராமலே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கண்டிக்கணும். கனிமொழி அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த விளாத்திக்குளமா இருக்கட்டும், இத்தனை இன்சிடென்ட்ல நீங்க என்ன சொல்றது, ஒரு மெழுகுவர்த்தி ஏந்தி நீங்கலாம் போராட்டம்லாம் பண்ணீங்க. இப்ப நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? நீங்க ட்ரை பண்ணலாம்ல. ஏன் உங்களுக்கு இப்ப ஓட்டுக்காக தான் இப்ப நீங்க பண்ணுன மாரி தானே இருக்குது எல்லாமே. நான் மறுபடியும் சொல்ல தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்தாலும் இப்போ அந்த தப்பு பாதிக்கப்பட்டது அவங்க அந்த இடத்துல போய் அந்த விழாத்துக்குளம் இன்சிடென்ட்ல போய் இருந்து மக்கள உள்ள அலோவ் பண்ண பேசிட்டு மாட்டேங்கிறாங்கல்ல. இல்ல ஏன் ஆனா பேசிட்டு அந்த அந்த இடத்துல அவங்க போகாமலே தவிர்த்திருக்கலாம். ஆனா போயிட்டு தானே 2 நாள் வந்திருக்காங்க. கழிச்சு போறீங்க. அது மட்டும் இல்ல இன்னைக்கு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னை வரைக்கும் வரவே இல்ல. நீங்க ஓவர் நைட்ல 41 பேருக்கு நீங்க போஸ்ட்மார்டம் நீங்க பண்ண முடிஞ்ச உங்களால், செஞ்சிருக்க முடிஞ்ச ஆனா உங்களால் அதுக்கு வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு பண்றதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் குடுத்திருக்காங்க சார். ஒவ்வொரு கூராய்வும் வித்தியாசமாக இருக்கும். அது இந்த பெண்ணுடைய உடல் வந்து இல்ல சரி. மீட்கப்பட்டது அவ்வளவு மோசமான இல்ல நிலையில இருந்தது அதான் அப்படின்னு சொல்றேன்ல. நீங்க சொல்றாங்க வந்து இல்லையா? 2 டே நீங்க 41 பேருக்கு நீங்க எப்படி உங்களால ஓவர் நைட்ல செஞ்சு முடிஞ்சது? அதாவது ம், எதிர்க்கட்சி தலைவர் மார்னிங்ல வந்து அவர் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணி முடிச்சிடணும்னு ம். ஓவர் நைட்ல நீங்க உங்கள ஒட்டுமொத்த மினிஸ்ட்ரியா இருக்கட்டும், ஒட்டுமொத்த கவர்ன்மென்ட் ஏஜென்சி உங்களால செயல்பட வைக்க முடிஞ்சது அப்படின்னா, இத ஆனா நீங்க எதிர்க்கட்சி செஞ்சிருக்கலாம்ல. தலைவர் நான் இரவே போய் பார்த்துட்டாரு இல்லையா? இல்ல சொல்றேன். நீங்க அவர் ரீச் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இவங்க முடிச்சிடணும் அப்படிங்கிற மாரி இவங்களோட அதுக்காக தான் ஓவர் நைட்ல நீங்க எல்லாம் செஞ்சு ம், முடிக்கிறீங்கன்னா, ம். இதுக்கு நீங்க செஞ்சிருக்கலாம்ல. இது நீங்க நடந்திருக்கவே எதிர்க்கட்சி கூடாது. தலைவர்ன்றீங்க. விஜய் கட்சியில விஜய் வந்துரக்கூடாதுன்றாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி யார் விஜய் கட்சியில? விஜய் கட்சியில விஜய் வந்து அன்னைக்கு நான் அவர் எதிர்க்கட்சி தலைவரா வந்துரக்கூடாது. இருந்தார்ல. இல்ல புரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துரக்கூடாதுன்னு உடல் குறைவு உடனே நைட்டோட நைட்டா பண்ணணும்னு ஏன்னா, நினைச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? வந்து வேற யாருக்கும் வெளிய தெரிஞ்சிறக்கூடாது. நான் ஓகே. என்ன சொல்றேன்னா, அது எதிர்க்கட்சியா இருக்கட்டும், விஜய் அவர்களா இருக்கட்டும், வேற யாருக்குமே இந்த இன்சிடென்ட்ஸ் இத பத்தின விஷயங்கள் முழுசா வெளிய வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக, இவங்க 41 பேர ஓவர் நைட்ல நீங்க வந்து செஞ்சு முடிக்கிறீங்க அப்படின்னு இந்த ரிப்போர்ட் இப்ப நீங்க எப்படியும் சிபிஐ கிட்ட ஏன் இருக்கும். சார் அவங்களுக்கு மறுநாள் பண்ணாலும் அவங்க தான் பண்ண போறாங்க. அன்னைக்கு நைட் இல்ல பண்ணாலும் அவ்வளவு அவங்க தான் அவசர பண்ண அவசரமா பண்ண போறாங்க. வேண்டிய அவசியம் என்ன? ஓகே. அதுதான். அப்போ நீங்க நீங்க இல்ல இந்த கேள்விகள நம்ம கேட்கிறத விட ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்ல எல்லா இதுலயுமே கேட்டுக்கிறாங்க. நீங்க 41 பேர அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா? இல்ல வந்து நெறைய கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. நம்ம டெக்னிக்கலா போனா நெறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பதில் கட்டாயம் இந்த என்குயரில நமக்கு வரும். நான் என்ன சொல்றேன்னா, உங்களால அத செய்ய முடிஞ்சிருக்குது அப்படின்னு செய்ய முடியுங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, ஓகே. அதுதான் என்னுடைய கருத்து. நீங்க வந்து நீங்க சொன்ன மாரி என்னைக்கு செஞ்சாலும் அந்த டாக்டர்ஸ் தான் செஞ்சாங்கன்னு ரிப்போர்ட் ஒரு நாள் வெளிய வரத்தான் போகுது. ம், ம். யாரும் தப்பிக்கல முடியாது. அப்ப அந்த மக்களுக்கு வந்து உடனடியா ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். உடனடியா அந்த கைது பண்ணி அடுத்த லெவல் போகும்போது ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறவங்க அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நீங்க அந்த உடனடியா அவங்கள கைது பண்ணீங்கன்னா நாங்க பாடி வாங்கிக்கிறோம்னு சொல்றாங்கன்னா, அப்ப நீங்க அதுக்கு உடனடியா அதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்ல. நீங்க 2 நாள்
நாள் கழிச்சு போயிட்டு பிரஸ் மீட்ல அவங்க கேட்கும்போது இன்னும் வந்து ரிப்போர்ட் வரலங்க நீங்க சாதாரணமா சொல்லும்போது இதே ஆள் நீங்க அன்னைக்கு நீங்க ஓவர் நைட்ல பண்றதுக்கு அப்போ ஒரு மக்கள் அதுக்கு அந்த கேள்விகள் வரும்ல, அந்த கேள்விகள் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்க எங்கேயோ நடக்கிறது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், நார்த்ல எங்கேயோ நடந்ததுன்னா நீங்க உடனடியா ஒட்டுமொத்த மீடியாவும் குதிக்கிறாங்க. ஸோ அதே இது இங்கேயும் வரணும்ல. நீங்க ஓகே பாதிக்கப்பட்டது யாரா இருந்தாலும், அது எந்த ஹிந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த ஊரா இருந்தாலுமே பாதிக்கப்பட்டது இப்போ பாதிக்கப்பட்டவங்க தானே. அண்ணாமலைலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து சாட்டையால அடிச்சு ஆமா. பண்ணாங்க. ஆ. அப்போ அவங்களுடைய நிறைய பேர் எதிர்ப்பை காமிக்கிறான். அதாவது எதிர்ப்ப தன்னுடைய காமிக்கிறாங்க. தன்னுடைய எதிர்ப்பை நான் காமிக்கிறாரு. அத எதுவும் சொல்லல சார். ஆனா அந்த டைம்ல எல்லா கட்சிகளும் அத பேசுனாங்க. அது எல்லா இடத்துக்கும் நேர்ல போய் சந்திக்கிறதா இருக்கட்டும், அந்த பிரச்சனைய பத்தி பேசுனாங்க. எல்லாரும் போராட்டம் பாமக போராட்டத்துல எல்லாருமே ஈடுபட்டாங்க. பண்ணாங்க. ஆமா. எல்லாருமே பண்ணாங்க. இந்த பிரச்சனைக்கு மக்கள் போராட்டத்துல நின்னனால தான் வெளில தெரிஞ்சிருக்கு. நீங்க அரச குற்றம் சொல்றீங்க சரி. மற்ற கட்சிகள் என்ன இல்ல, பண்ணாங்க? மற்ற கட்சிகளையும் போய் பார்த்திருக்கிறாங்க. பாத்தாங்க, பாக்குறாங்க, ஆதரவு சொல்றாங்க. நீங்க ஒரு விராட் தடவை கோலி பிரஸ் மீட் இன்சிடென்ட் பத்தி குடுக்குறாங்க. பேசாத ஆளே கிடையாது. நீங்க வந்து இந்த இன்சிடென்ட் பத்தி எல்லாருமே இதை பேசிட்டே அது தான் நான் இருக்காங்க. பேசலன்னு யாரையுமே பேசலன்னு குற்றம் இல்ல, சொல்லல. அதற்கான ஆனா போராட்டம் எவ்வளவு வீரியம் இருந்தது அப்போ அதுக்கு அப்புறம் எதிர்க்கட்சிகள் இந்த வாட்டி எப்படி வீரியத்தோட இல்ல, செயல்பட்டாங்கன்றது அது இல்லையே. கட்டாயமே சொல்றேன். அது பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு நீதி கிடைக்கணும். அது வந்து எல்லாரும் போராடிட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி நீங்க அந்த அன் ஆனஸ்டி லெவலுக்கு இருந்துனா அதை எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பண்ணிருக்கணும். பண்ணுனாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன் பட் பண்ணல இல்ல, எதிர்க்கட்சிகளும் எல்லா இல்லையா? எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்ல வரேன். அதை நீங்க அதை கம்பேர் பண்ண முடியுது. இந்த லெவல்ல தான் பண்ணிருக்காங்க, அந்த லெவல்ல தான் பண்ணிருக்காங்க கூட. கம்பேர் பண்ண முடியுதுன்னா ஏன்னா இந்த பிரச்சனை நீங்களே சொல்றீங்க இந்த பிரச்சனையை பத்தி பேசுறது இல்ல யாருமே இது பண்ண மாட்டாங்கன்னு. இல்ல, காரணம் நீங்க எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்த அதை பெருசா ஆக்கியிருக்கலாமே. நான் எல்லாருமே எலெக்ஷன் நீங்க டைம்னால நீங்க அது எலெக்ஷன் அமைதியா டைம்ல நீங்க இருக்கலாம். நேத்து கூட அந்த அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா நீங்க லா அண்ட் ஆர்டரை பத்தி எல்லா இடங்களுமே வந்து ரெகுலரா வந்து போராட்டங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நம்ம இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. நீங்க எதிர்பார்க்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படி ஏன் நடக்கலங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அங்க மக்கள் ஏற்கனவே போராடிட்டு இருக்கிறாங்க. பட் கட்டாயம் அதுக்கு வந்து ஒட்டுமொத்த என்ன சொல்றது எல்லா பொலிட்டிகல்ஸும் சப்போர்ட் பண்ணத்தான் செய்வாங்க அதுக்கு. ஓகே சார், நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.